இயர்போன் பயன்படுத்திய நண்பர் அடித்து கொலை. தாம்பரம் அருகே இயர்போன் செட்டை பயன்படுத்தியதாக ஏற்பட்ட தகராறில் நண்பரை விறகு கட்டையால் அடித்து கொன்றுவிட்டு தப்பி செல்ல முயன்ற வடமாநில நபரை சேலையூர் போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் காவல் நிலையம் அருகே நிக்கா பிரியாணி கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் தங்கி பிரியாணி கடையில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகலில் சூரஜ்குமார் என்பவர் தங்கும் அறைக்கு சென்றபோது தர்மேந்திரா என்ற நபர் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் சேலையூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்பு உடனடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பிரியாணி கடையில் வேலை பார்த்து வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தர்மேந்திர ராவின் ப்ளூடூத் ஹெட்செட்டை இர்ஃபான் பயன்படுத்திவிட்டு மீண்டும் தர்மேந்திராவிடம் கொடுத்தபோது பழுதாகி உள்ளது. இதனால் தர்மேந்திரா மற்றும் இர்ஃபான் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இர்ஃபான் அறையிலிருந்த விறகு கட்டையால் தர்மேந்திராவை தலையில் பலமாக தாக்கியதில் தர்மேந்திரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இர்ஃபான் உடனடியாக அங்கிருந்து தப்பி சொந்த ஊர் செல்வதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். இந்த தகவலை அறிந்த சேலையூர் போலீசார் உடனடியாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்று இர்ஃபானை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பட்டப்பகலில் சேலையூர் காவல் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.